மக்கள் மன்றம் 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா? 2026 தேர்தலில் இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கும்போது 4 முனைகளாக இந்த தேர்தல் பிரிந்திருக்கிறத பார்க்கிறோம். ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி, அவங்க தொடர்ந்து 2017 பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெரிய அணியை கட்டமைச்சு தொடர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, அதில் லேட்டஸ்ட்டாக பாமகவும் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த அணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகி உருவெடுத்து திமுகவுக்கு எதிராக நிற்கிறது. அதை தாண்டி புதியதாக களத்திற்கு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக 1, 2, 6, 7, 8ன்னு வளர்ந்து இன்னைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகிறதா இல்லை ஒரு பெரிய சறுக்கல் இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்வியை தான் இந்த மக்கள் மன்றம் முன்வைக்கிறது. 26ல் அவங்க வைக்கக்கூடிய அரசியல் ஜெயிக்குமா இல்லையா, அவங்க சாதிப்பார்களா சறுக்குவார்களா அப்படிங்கிறத பேசிடுவோமே அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னைக்கு நம்ம அந்த விவாதத்தை எடுத்திருக்கோம். 6 முக்கியமான பெருமக்கள் இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் விவாதிக்க போகின்றார்கள். முதலாவதாக 2026 நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் சாதிக்கும் என்பதை பேச இமாம் சைஃபுல்லா அவர்களை முதல்ல பேச அன்போடு அழைக்கின்றனர். இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழி. நாங்கள் அல்லாஹ் என்று சொல்வதற்கு முன்னால் அம்மா என்று சொன்ன பூர்வக்குடி தமிழர்கள். ரெண்டாயிரத்தி 26 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமாங்கிற கேள்வி உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போவே தெரிஞ்சிருச்சு நாம் தமிழர் கட்சி தான் சாதிக்க போகுது, மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போக போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்கும். ஏன்னா அது எல்லா சாதிக்கும் சம வாய்ப்பை கொடுத்ததுனாலேயே அது சாதிக்கும். சாதி பார்த்து போடுற ஓட்டு அது எனக்கு தீட்டுன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். பஞ்சமர் நிலத்தை மீட்டெடுக்கணும்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். குறிப்பா இஸ்லாமிய சிறைவாசிகளை அதிகாலை 6 மணிக்கு நான் திறந்து விடுறேன்னு சொல்றாருல, அதனாலேயே அது சாதிக்கும். சரியான சாலை இல்லை, படித்தவனுக்கெல்லாம் வேலை இல்லை, குடிக்கிறதுல இருந்து வண்டி கழுவுற வரைக்கும் தண்ணி இல்லை. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தரமான மருத்துவம், தரமான கல்வி, தரமான குடிநீர், தரமான கட்டமைப்பு, சாலை கட்டமைப்பு, போக்குவரத்து கட்டமைப்பை நான் என் மக்களுக்கு இலவசமாக கொடுப்பேன்னு சொல்கிற ஒரு தலைவனை மக்கள் சறுக்க விட்டாங்கன்னு வைங்களேன், அந்த சாபம் அவங்களத்தான் சேரும். அப்போ என் மக்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் இந்த 26ல் நாம் தமிழர் கட்சி சாதிக்குதோ சறுக்குதோ பிரச்சனை இல்லை. ஆனால் என் மக்கள் நீங்கள் சரிக்கிறாதீங்க, 5 வருஷம் உங்களை வச்சு செஞ்சிருவாங்க. யாருக்கும் அஞ்சாத ஒரு நல்ல தலைவனை, ஒரு நல்ல மனிதனை எவனாலையும் வீழ்த்த முடியாது. அது எத்தனை பராசக்தி வந்தாலும் சரி, எத்தனை ஜனநாயகம் வந்தாலும் சரி, இங்கே நாம் தமிழர் கட்சி சாதிக்க போறது மக்கள் சக்தியால தான். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சைஃபுல்லா அவர்களே. எப்படியோ ஜனநாயகனை சொல்லி எனக்கு அடுத்த ஆளுக்கு லீடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதற்கு நாம் தமிழர் கட்சிக்கு 2026 ஒரு சர்க்கிளாக தான் அமைய போகிறது அப்படிங்கிற அணியில் முதலாவதாக திரு முஸ்தபா அவர்களை பேச அன்போடு வைக்கிறேன். நாம் தமிழர் 2026 சாதிக்குமா சறுக்குமா? சேவல் ஒருபோதும் முட்டை போட போகிறது கிடையாது.
காலை ஒரு நாளும் பால் கறக்க போகிறது கிடையாது. 2026 இல்லை, 2096 கூட நாம் தமிழர் சாதிக்கப் போவதில்லை என்பதுதான் நிதானமான உண்மை. தமிழக அரசியல் களத்தில் மொட்டை மண்டைக்கு எதுக்கு ரோலான் சீப்பு, சுடுகாட்டுக்கு எதுக்கு அலங்கார விளக்கு? நீங்கள் 4 வாட்டி தேர்தலில் களத்தில் நின்று 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் சட்டமன்றத்திலையும் உள்ளே போக முடியாமல், பாராளுமன்றத்தில் உள்ளேயும் போக முடியாமல், திரள் நிதியை வருவாய் ஈட்டுவதற்காக நடத்தக்கூடிய இயக்கம்தான் நாம் தமிழர் இயக்கம். அதுதான் மக்கள் மன்றத்தில் நீங்கள் வாங்கின வாக்கு விகிதாச்சலம் அடிப்படையாக நான் சொல்கிறேன். நீங்கள் தேர்தல் கமிஷனில் இந்த நாம் தமிழர் இயக்கம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் காடை குஞ்சிக்கும் ஆமை குஞ்சிக்கும் பயோமெட்ரிக்கிலே வாக்களிக்க வாய்ப்பு தர வேண்டும் என்று நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றினால்தான் இந்த நாம் தமிழர் இயக்கம் தமிழக அரசியல் களத்தில் சட்டமன்றத்துக்கு போகும் நினைக்கிறேன். கண்டிப்பாக விஜய் வருகைக்கு முன் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு பின் நாம் தமிழருடைய வாக்கு வங்கி 8லிருந்து 2 விழுக்காடு வாக்கு வங்கியாக மாறப்போகுது என்ற பதற்றத்தில் தான் இன்னைக்கு நாம் தமிழருடைய இயக்கம் பயந்து கொண்டிருக்கின்றது. விடுதலை புலிகள் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்கள் விடுதலை தேசியம் விடுதலை புலியை ஆரம்பித்து தனி ஈழம் கேட்டாருன்னு சொன்னால் அந்த இடத்துல அவர் எந்த மாதிரி போராட்டத்தை கண்டார், எந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கொண்டு வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா விடுதலை புலிகள், அவர் புலிப்படை எடுத்து அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வேண்டும் என்று போராடினார். நீங்க வெறும் கொலம்பு புலிகள். இந்த கொலம்பு புலிகள் இந்த நாட்டுக்கு போராடி என்ன கொண்டு போய் சாதிக்க போறீங்க? 2026 நாம் தமிழர் சாதிக்க போறது கிடையாது. முழுக்க 8லிருந்து 2 விழுக்காடாக சரிய போகுது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி திரு முஸ்தபா அவர்களே. நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு. 8லிருந்து 2% ஆயிடும் நாம் தமிழர் அப்படிங்கிற ஆரோடத்தையும் சொல்லியிருக்கிறார். திரு இடும்பவனம் கார்த்தி அவர்களே பதில் சொல்ல அன்போடு வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகள் போல இல்லை. தமிழ்நாட்டு வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா திராவிட கழகத்தில் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு, சண்டை. அண்ணா வெளியேறி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் முரண்பாடு, சண்டை. எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம், அது அதிமுக. அதே திமுகவில் பிற்காலத்தில் கருணாநிதிக்கும் ஐயா வைகோவுக்கும் முரண்பாடு, வைகோ வெளியேற்றப்படுறாரு, தனி இயக்கம், மதிமுக. இப்படி திமுகவும் அதிமுகவும் மதிமுகவும் தனிப்பட்ட 2 பேருக்கு இடையான முரண்களில், மோதல்களில் உருவான இயக்கங்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி அவ்வாறு உருவான இயக்கம் இல்லை. வரலாறு இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிச்சு. 2009 எந்த ஒரு தமிழனும் மறக்கக்கூடாத ஆண்டு. மே 18 எந்த ஒரு தமிழனும் கடந்து போக முடியாத நாள். 2009 மே 18 இந்த நாளில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு அவ்வளவுதான் விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை சிதைத்து விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை கொண்டளித்து விட்டோம் என்று சொல்லி எந்த நாளில் ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தானோ, எந்த நாளில் இந்திய வல்லாதிக்கம் ஏளனமாக சிரித்ததோ, எந்த நாளில் உலகம் முழுக்க வாழ்ந்த தமிழர்கள் கூணி குறுகி போய் நின்றார்களோ, அதே நாளை குறிவைத்து நாங்கள் எந்த இடத்தில் விழுந்ததாக சொன்னார்களோ அதே மே 18 2010 ஆண்டு நாம் தமிழங்கிற தேசிய உணர்வுக்குள்ள நாங்கள் திரண்டு எழுந்தோம். 15 ஆண்டுகால பயணம். இந்த 15 ஆண்டுகால பயணத்தில் 2010 கட்சுடங்கப்பட்ட மாநாட்டு மேடையில் அண்ணன் சீமான் அறிவிச்சாங்க, தேசிய கட்சிகளோடு திராவிட கட்சியோடு கூட்டணி இல்லை, கொள்கை உறவு இல்லை அப்படின்னு அறிவிச்சாங்க. இந்த 15 ஆண்டு காலத்தில் எந்த தடம்பரம் இல்லை, எந்த தடுமாற்றம் இல்லை. காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, நீர்த்தேர்வு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, உயிர்மொழி தொகுப்புறம், ஸ்டெர்லைட்டு, அணுவுலை, அணுக்கழி மையம், எல்லா மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கும் களத்தில் இருக்கும். அதே போல தானே புயல், ஒக்கி புயல், நிவரு புயல், சென்னை பெருவெள்ளம், எல்லா களத்திலையும் மக்களோடு நின்று மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். காசு கொடுத்தாதான் இன்னைக்கு வாக்கு போட முடியுங்கிற நிலையை உருவாக்கிட்டாங்க. பணம் பிரதான காரணியாக இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வரப்போகிற தேர்தலில் 20-30 கோடி செலவு பண்ண போகிறாங்க.
பணம் இருக்கவங்க தான் அரசு பண்ண முடியுங்கிற நிலைமை இருந்தப்ப அதை முற்றுமுழுதாக தகர்த்து நல்ல தத்துவம் இருந்தாலும் போதும், கோட்பாடு இருந்தாலும் போதும், அரசியல் செய்யலாம், தேர்தலில் போட்டி போடலாங்கிற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி. நாங்கள் 1.1 நாம் தமிழர் கட்சி முதல் தேர்தலை பெற்ற வெற்றி வந்து 1.1. இன்னைக்கு 8.2. தோற்ற ஒரு கட்சி வந்து வளர்ந்தா சரித்திரமே இல்லை. ஆனால் 1.1 8 விழுக்காடு அளவுக்கு நாம் தமிழர் கட்சி உயர்ந்ததுன்னா தற்காலிகமான இந்த தோல்விக்காக நிரந்தரமான எங்கள் நம்பகத்தன்மை இழக்கிறோம். களத்தில் நிற்கிறோம், கடைசி வரைக்கும் மக்களோடு நிற்கிறோம். அப்புறம் நிறைவாக அண்ணன் முஸ்தபாவுக்கு அந்த காடை குஞ்சு ஆமை குஞ்சு இந்த காமெடியை பண்ணுவான்னு நினச்சிட்டு வந்தேன். அதே துடிப்பு காமெடி, அந்த காமெடியை தாள் அடிச்சு கொண்டு வந்துருக்காப்புல. பரவாயில்ல. அவர் என்ன இருக்கிறாரு, இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கெல்லாம் வாக்குறுதி வைக்கிறாரு. நீங்கள் அணிந்து கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது போதும். நான் என்ன கேட்குறேன், வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சி எப்படிங்க மதிப்பிடுவீங்க? உங்கள் கொள்கையை வெளியாட்டி வச்சிருக்கீங்களா காமராசர். அந்த காமராசர் பொற்கால ஆட்சியை கொடுத்த பிறகு தேர்தலில் தோற்று போனார். அதுக்காக காமராசர் வந்து தோல்வி வச்சு மதிப்பிட முடியுமா? அதே போல் அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலில் தோற்று போனார். அண்ணல் அம்பேத்கர் அந்த தோல்வி வச்சு அம்பேத்கரை மதிப்பிடுவீங்களா? நாம் தமிழர் கட்சி இந்த வெற்றி தோல்வியை கடந்து காத்தளிக்கும். அதனால இந்த புளிப்பு காமெடி எல்லாம் உங்க மேடையில் பண்ணுங்க. அடுத்து நன்றி திரு கார்த்தி அவர்களே. அடுத்ததாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு காரை செல்வராஜ். நாம் தமிழர் சாதிக்கும் என்ற அணியில் பேசிய என் அருமை சகோதரர் இமாம் சைஃபுல்லா அவர்கள் நாம் தமிழர் சாதிக்கும், மற்ற கட்சிகளெல்லாம் வீதிக்கு போகும் என்றார். நாங்கள் பதவிக்காக கட்சிக்கு தொடங்கவில்லை, உதவி செய்வதற்காக தொடங்கினோம் என்று சொன்னார். ரைம்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன செய்திகள் தான் தொலைநோக்கு பார்வையற்ற, இதை செயல்படுத்தவே முடியாது என்ற, மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு செயல்படுத்த முடியாது என்று சொன்ன செய்திகளையெல்லாம் நாங்கள் சாதித்து காட்டுவோம் என்று இந்த மேடையிலும் நீங்கள் செய்திருப்பது தான் நாம் தமிழர் சறுக்கும் என்கிறோம். ஒரு மாநில அரசாங்கத்தின் அதிகார வட்டம் எதற்குள் இருக்கிறது என்கிற உணர்வே இல்லாமல் பேசுகிற நீங்கள், எதை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து கேட்டு பெற வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கிற இந்த இந்திய பாராளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகத்துக்குள் இருந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை வைக்க வேண்டுமே தவிர, நெய்தல் படை அமைப்பேன், நான் அண்ணனை முதல்வராக்குங்க, கடற்கரையிலே போய் என் படை நிற்கும், யார் வந்தாலும் கிட்ட நெருங்க முடியுமா பாருங்கன்னார். அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறு உண்டா? ஒரு இயக்கம் எப்படி தோன்றியது என்பது அல்ல கேள்வி. தோன்றிய இயக்கம் என்ன பணி செய்திருக்கிறது, என்ன மக்கள் பணி செய்திருக்கிறது, அரசியலில் நேர்மை, பொதுவாழ்வி, தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்று சொன்ன சொல்லை கடைபிடிக்கிறதா ஒரு இயக்கம் என்பதுதான் விவாதிக்கப்பட வேண்டிய செய்தி. நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஒரு தன்னந்தனி மனிதனாக கடந்த 60 ஆண்டுகளில் சாதித்திருக்கிற சாதனையை இந்திய அரசியல் களத்தில் வேறு ஏதாவது ஒருவர், அதிகாரம் இல்லை, ஆட்சியில் இல்லை, நாங்கள் எந்த அதிகாரத்துக்குள் இல்லாமல் எங்கள் தலைவர் சாதித்திருக்கிற சாதனையை இந்திய அரசியல் களத்தில் எந்த ஒரு கட்சியினுடைய தனி மனிதனும் சாதித்தது இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இரண்டாவது, நாம் தமிழர் என்று சொல்லுகிற பொழுது நான் வைக்க வேண்டிய வாதங்கள் என்ன என்று சொன்னால், நிலையற்ற பார்வை, நிலையற்ற சிந்தனை, நிலையற்ற வழிகாட்டுதல்கள் தொண்டர்களுக்கு, நிலையற்ற திட்டங்கள், செயல்படுத்த முடியாத திட்டங்கள், தான் தோன்றித்தனமான சொல்லும் செயலும். திராவிடம் பேசியவர்கள் தமிழ் தேசியத்திற்கு மாறினார்கள். எது தமிழ் தேசியத்திற்கு எதிரானதோ, எது தமிழர் வாழ்வுரிமை, தமிழர் சுயாட்சி, தமிழர் மொழி, பண்பாடு, கலாச்சாரத்திற்கு எந்த இயக்கம் எதிரான இயக்கமோ அந்த மேடையில் ஏறி நின்று அந்த பார்ப்பன கடப்பாரியை கொண்டு நான் திராவிடத்தை இடிப்பேன் என்று சொல்லுகிற இடத்தில் நகர்ந்திருப்பது என்பதுதான் இந்த 15 ஆண்டு கால ஆட்சியில் நீங்கள் செய்திருக்கிற சாதனை. திராவிடத்தினுடைய சித்தாந்தங்களை தாக்குவதற்கு பதிலாக தனி மனித தாக்குதலுக்குள் போயிருக்கிற நீங்கள், ஆர்எஸ்எஸ்ஸின் அடிப்படைகள், ஆர்எஸ்எஸ்ஸின் இந்திய தேசியத்தை, பெண்களுக்கான உரிமையை மறுக்கக்கூடிய, ஒரு இனத்தினுடைய உரிமையை மறுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் நீங்கள் மையம் கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பாக வாழட்டும், தேசியம் பேசட்டும், தமிழகத்தை விட்டு விடுங்கள். நன்றி.
நன்றி திரு காரை செல்வராஜ் அவர்களே. நாம் தமிழர் சாதிக்கும் என்கிற அணியில நிறைவாக திரு சாட்டை துரைமுருகன் அவர்களை பேசுகிறார். உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தேசிய இனங்களுக்கு அவரவர் மொழியை வைத்தே அரசியல் கட்டமைக்கப்படுகிறது. அப்படித்தான் இந்தியாவில் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு அந்தந்த மொழியை சார்ந்த மக்கள் அந்தந்த மாநிலத்தை ஆளுகிறார்கள். கேரளாவை மலையாளி தான் ஆளுகிறார், மலையாளி மட்டும்தான் ஆள முடியும். கர்நாடகாவை கன்னடர் ஆளுகிறார், கன்னடர் மட்டும்தான் ஆள முடியும். ஆந்திராவை தெலுங்கர் ஆளுகிறார், தெலுங்கர் மட்டும்தான் ஆள முடியும். நீங்கள் இந்தியா முழுக்க அலைந்தாலும் அந்தந்த மாநிலத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மை மொழி பேசக்கூடிய மக்களின் ஒருத்தன் தான் ஆள முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் எவர் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆளலாம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. நாங்க என்ன சொல்கிறோம்? வந்தவரை வாழ வைக்கிறோம். அதான், வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. நாங்கள் தமிழ் தேசியம் என்பது மரியாதைக்குரிய என்ன முஸ்தபா சொன்னாங்க, அது என்னவோ தீவிரவாதம் போல. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்ணுன்னு சொல்லி, இது காந்தி பிறந்த மண்ணு, டீக்கடையில் நின்று தின்னு பாரு பண்ணு, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு அப்படின்னு சொல்றவங்களுக்கு கருவாடு வேறு சாம்பார் வேறு. கருவாட்டு சாம்பாரா மாத்தாதீங்க. உங்களுக்கு தான் கொள்கை இல்லைன்னா எங்க கொள்கையும் குழப்பாதீங்க. நான் இதுல அண்ணன் ஹரியையும் அக்கா அசோகத்தினையும் நான் வன்மையா கண்டிக்கிறேன். திமுக அதிமுக உட்கார வச்சிருக்கணும், நீங்க அவங்கள உட்கார வைக்காம அவங்க மவுத் பீஸ் உட்கார வச்சிருக்கீங்க. போட்டி யாருக்கும் போட்டி ரெண்டு பேர் தான் போட்டி. ஒன்னு திராவிடம், இன்னொன்னு தமிழ் தேசியம், ரெண்டுமே போட்டி. அந்த திராவிடத்தை முன்னிறுத்தக்கூடிய திமுக அதிமுக கொண்டு உட்கார வைங்க, இல்ல குறைந்தபட்சம் பாஜக உட்கார வைங்க. அது மாநிலத்தையாவது ஆளுது. இவங்க பாவம் வண்டியில தொங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணன் சொன்னாங்க வைகோ போல சிறந்த தலைவர் இல்லை. ஆமாம், வைகோ போல சிறந்த தலைவர் இல்லை. எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் ஏகோ. முடிச்சிடுறேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் ஏகோ. இப்போ வைகோ யாரு? எந்த குடும்ப ஆட்சி எதிர்த்து, எந்த குடும்ப அரசியல் எதிர்த்து, எந்த கலைஞர் கருணாநிதி எதிர்த்து அரசியல் பண்ணாரோ, திமுகவில் சேர்வது என்பது, காங்கிரஸ் கூட்டணியில் சேர்வது என்பது எந்த மான தமிழராது செய்வானோ? என் உடம்புல ஓடுவது தமிழ் ரத்தமா? கலைஞர் தமிழ்ல துரோகி இல்லையா? அந்த துரோகியை போய் ஆதரிக்கலாமா? என்ன பேச்சு? இன்னைக்கு என்னாச்சு? ஸ்டாலினை போல வருமா? அப்படி இல்ல. 2010 ஒரே பேச்சு, 2025 ஒரே பேச்சு. தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டு கிடையாது. நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா? இல்ல, நாம் தமிழர் கட்சி சாதிக்கும். நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணில் கூடிய திராவிடத்தை சரிக்கும் என்பதுதான் யதார்த்த உண்மை. இரண்டாம் சுற்றிலே சந்திப்போம். நன்றி திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே. நாங்க கொள்கையோடு இருக்கோம், உங்களுக்கு எல்லாம் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. நேரடியாக இவர்களை நோக்கி பதில் சொல்ல திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நாங்கள் சொல்ல தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ நாங்கள் எப்படி பரப்பிட்டோமோ அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொன்னார். இப்போ எப்படி பரப்பிட்டீங்க? பெரியார் மறைந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பெரியார் பேசினார் என்றால் எப்போ பேசியிருப்பார்? இறக்கிறதுக்கு முன்னாடி தானே பேசியிருப்பார். இறந்த பிறகு பேசியிருக்க முடியாதுல்ல. அப்போ அவர் எதை பேசினாலும், எதை எழுதினாலும், எதை செயல்படுத்தினாலும் எப்போ? அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ இறந்து 50 ஆண்டுகள் கடந்து விட்டது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் பேசியவை எழுதியவை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அது ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. எல்லாமே தெரிஞ்சது. அவருடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய கொள்கை என்னன்னு புதுசாக யாரும் இன்னைக்கு சொல்ல வேண்டாம். அல்ல புதுசாக அவர் என் நிலைப்பாட்டை இன்னைக்கு மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற தேவை இல்லை இப்போ. அப்போ ஏற்கனவே நிலை பெற்று விட்ட ஒன்று. அந்த பெரியாரைத்தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? எங்களின் வழிகாட்டி என்று சொன்னீர்கள். அவருடைய 49வது நினைவு நாள் பாருங்க. 49வது நினைவு நாள். யாரு பூத்தூறது? யாரு படம் வச்சு போற்றுறது? யாரு அந்த படத்துக்கு முன்னால் நின்று உறுதிமொழி எடுத்தது? யாரு? இது எப்போ? 49 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி.
பெரியார் மண் அல்ல இது, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கருத்துண்டு என்றால் அந்த கருத்து எப்படி வானத்திலிருந்து திடீர்னு ஒரு நாள்ல பொத்துட்டு வந்து விழுது? இதுதான் தடுமாற்றம். இதுதான் நீங்கள் புறப்பட்ட பயணத்திலேயே உங்களுக்கு தெளிவில்லை என்பதற்கான அடையாளம். அப்போ உங்களை வழிநடத்துவது யார்? உங்களை வழிநடத்துவது ஒரு உள்வாங்கிக் கொண்ட சித்தாந்தமாக இருந்தால் இந்த சித்தாந்த தடுமாற்றம் வராத. நீங்க தான் வழிகாட்டின்னு சொன்னீங்க. வழிகாட்டின்னு சொன்னதற்கு என்ன அடிப்படை? இப்ப பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அடிப்படை? மாறியதன் பின்னணி என்ன? இன்னைக்கு என்ன பாஜக பேசுமோ அதை அப்படியே நாம் தமிழர் பேசுதே. சீமான் பேசுறாரு, இங்க துரைமுருகன் கேட்டாரு, இவங்களெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க, ஏன் பிஜேபி அழைக்கலன்னு. எதுக்கு அழைக்கணும்? அதான் நீங்க இருக்கீங்களா? எதுக்கு அழைக்கணும் பிஜேபிய? பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன செய்ய விரும்புகிறதோ, பிஜேபி ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டு களத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறதோ அதை பிஜேபியின் சார்பில் நின்று நாம் தமிழர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீங்க சிறுபான்மை ஓட்டுன்னு போறீங்க, உடனே இந்துக்கள்லாம் பிஜேபி தான் நமக்கு பாதுகாவல்னு போறாங்களாம். சீமான் அண்ணன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையா? இந்துக்கள்லாம் தங்களுக்கு பாதுகாப்புன்னு பிஜேபி பக்கம் போறாங்களா தமிழ்நாட்டில்? அப்படி போனால் தமிழ்நாட்டில் 3 முறை 2014, 2019, 2024 மோடியைத்தானே தமிழ்நாடு ஏற்றிருக்க வேண்டும். தமிழ்நாட்டு இந்துக்கள் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இந்துக்கள் பிஜேபி நிராகரித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு இந்துக்களின் துணை இல்லாமல் இந்த வெற்றியை, பிஜேபி எதிர்ப்பு வெற்றியை இங்கே ஒரு அணியால் பெற முடியாது. அப்போ வெறும் முஸ்லீம் ஓட்டை வாங்கி இதை செய்ய முடியுமா? பிஜேபி எதிர்ப்பு அரசியலை, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அரசியலை பெயருக்கு பேசிக்கொண்டு இந்த இளைஞர்களை உங்கள் பக்கம் அணிதிரட்டி வைத்துக்கொண்டு திராவிடத்துக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக திருப்புகிறீர்கள். இது பிஜேபி எதிர்பார்க்கிற அரசியல். இப்படிப்பட்ட அரசியலைத்தான் நாம் தமிழர் செய்கிறது. இதை எப்படி நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்போ பெரியாரின் அரசியல் இங்கே கேள்விக்குள்ளாகப்படும் போது, பெரியாரின் அரசியல் இங்கே கேலி செய்யப்படும் போது அதை எதிர்த்து சமர் புரிய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. 2ஆம் சுற்றிலும் சந்திப்போம். நன்றி திரு ஆலூர் ஷான்வாஸ் அவர்களே. முதல் சுற்றுல எல்லாரும் அவரவருடைய முதற்கட்ட கருத்துக்களை சொல்லிட்டாங்க. பிஜேபி பி டீம் அப்படிங்கிற விமர்சனத்தை தவிர்க்க முடியல. மாறி மாறி அதே கேள்வி எழும்பிக் கொண்டே இருக்கிறது இந்த பக்கத்திலிருந்து. பாஜக செய்ய விரும்பும் அரசியலை தான் நாம் தமிழர் செய்கிறதா? திரு இமாம் சைஃபுல்லா அவர்களை தவிர இதுக்கு சரியான பதில் கொடுக்கக்கூடிய ஆள் இருக்க முடியாது. அவரை பேச அன்போடு அழைக்கிறேன். கொள்கை எதிரி மோடி அவர்களோட கோயமுத்தூரில் போய் சந்திச்சு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. நீனும் பத்திரிகையை சந்திக்காத, நானும் பத்திரிகையை சந்திக்க மாட்டேன்னு பேசுனாங்களா, இல்லை வேற எதுவும் பேசுனாங்களாங்கிறத தயவு செஞ்சு முஸ்தபா அண்ணன் சொல்லுவார். விஜய் அவர்களினுடைய வருகையால் சீமான் அவர்களுடைய ஓட்டு தான் பாதிக்க போகுது அப்படின்னு சொன்னார். சீமான் அவர்கள் பயத்தினால கதறாருன்னு சொல்லிட்டு சொன்னார். ஈரோடு கிழக்கில் 2 முறை அண்ணன் சாணவாஸ் ஒரு போட்டோ வச்சுருந்தாங்கல்ல, அது ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு முன்னாடி உள்ள போட்டோ. ஈரோடு கிழக்கில் 2 முறை ஈமச்சடங்கு செய்த பிறகும் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு. அப்படின்னா அப்போதான் உங்களுக்கு தெரிய வேணும், தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நாங்கள் பராசக்தி முன்னோட்டத்துக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் காட்டிட்டோம். ஜனநாயகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்னோட்டம் நாங்கள் காட்டிட்டோம். சரியா? அதை புரிஞ்சுக்கிறங்க. 8-16 ஆகுமே ஒழிய 8லேருந்து 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பயம் உங்களுக்கு தாங்கிறத தாவேக்காவினுடைய ஆதரவாளர் புரிஞ்சுக்கிறணும். அடுத்து அண்ணன் காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க, நெய்தல் படை கட்டுறதெல்லாம் கற்பனை கதை, கதை விடுறாரு அப்படின்ட்டாங்க. அவர் தலைவரை நம்பியே பழக்கப்பட்டவர். சுகரும் பிரசனும் ஏற போகும்போதெல்லாம் ஒரு நடைபயணத்தை போட்டால் உடலுக்கு ஆரோக்கியங்கிறது தெரியாமல் அவர் எதையோ வெற்றி இந்த தமிழ்நாட்டில் சாதிச்சிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறத அப்படியே சீமானோடு ஒப்பிட்டு பார்க்குறது ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி எங்கள் ஊரில் 100 நாள் வேலைக்கு போகக்கூடிய சின்னம்மா பெரியம்மாவுக்கு கூட தெரிஞ்சிருக்குங்க 2026 சீமான் சாதிக்க தான் போகிறாரு அப்படின்னா. அப்புறம் எப்படிமான்னு கேட்டேன். ஆமாப்பா, வடிவேல் சொன்ன மாதிரி 4 மணி ஆயிடுச்சுன்னா பாத்திரங்கள்லாம் உருளுமா, கோபாலு போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி தேர்தல் வந்துச்சுன்னா பொங்கல் பணம் கிடைக்குதான், மகளிர் பணம் ஏறுதான், அப்புறம் இப்படி லேப்டாப்பு கொடுக்குறாங்களாம், மிதிவண்டி கொடுக்குறாங்களாம், மக்கள் மீது அக்கறை செலுத்துகிறாங்களாம். அப்படியா? அப்படி சரிதான். அப்போ எங்கள் பெரியம்மா சின்னம்மாவுக்கே 100 நாள் வேலையில் தெரிய போகும்போது சாதாரண மக்களுக்கே இந்த நாடக அரசியல் புரியும் போது அறிவாளிகளாகிய உங்களுக்கு அது புரியாதா? அப்போ நாம் தமிழர் கட்சி 2026 சாதிக்க போகுதுங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். திருத்தணியில் 3 நபர்களுக்கு மத்தியில் ஒரு பையன் மாட்டிக்கிட்டாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த இடத்துல இருந்தான்னா நீங்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா?
அதே மாதிரி நேற்று தூய்மையாளர் பணியாளர்கள் போராட்டம், அந்த போராட்டத்தில் சாக்கடையில் விழுந்து ஒருத்தன் தற்கொலை செய்து கொண்டான். அந்த உயிர் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணனும் தம்பியாகவும் இருந்தானா நீங்க இந்த ஆட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா? இதனால தான் சொன்னேன், நாம் தமிழர் கட்சி சாதிக்க போகுது, மற்ற கட்சிகள்லாம் வீதிக்கு போகத்தான் போகுது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், இறுதியில் தர்மமே வெல்லுங்கிறத நாம கேள்விப்பட்டிருப்போம். தமிழர்களின் வாழ்வுதனை திராவிடமும் ஆரியமும் கவும், 26 மண்ணை கவும், இறுதியில் தமிழ் தேசியமே வெல்லும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்து. நன்றி இமாம் சைஃபுல்லா அவர்களே. நிறைய பதில் குற்றச்சாட்டுகளுக்கு பதில்களை சொல்லியிருக்கிறாரு. பதிலுக்கு ரோட்ஸோட நந்து முஸ்தபா அவர்கள் ரெடியாக இருக்கிறாரு. அவரை 2வது சுற்றில் அன்போடு பேச அழைக்கின்றேன். 2026 நாம் தமிழர் ஆட்சி தான் மலரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட கொள்ளு பேரன் வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஏற்றுக்க போகிறதில்ல. இதுதான் உங்களோட 1லேருந்து 1.5லேருந்து 2லேருந்து இன்னைக்கு 8 வந்துட்டாங்க. இன்னைக்கு எஸ்ஐ எஸ்காம்ஸ் எல்லாம் மாறப்போய் 2% நிற்க போகிற காலம் 2026 வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க தான் போகிறோம். நான் கேட்குறேன், நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணிற்கு என்ன, நம்ம வந்தோன்னா இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து தொடங்குனாங்களா இல்லையா? ஒவ்வொரு மக்கள் மன்றத்தையும் தொடங்குவாங்க. இவங்களோட கொள்கை என்ன தெரியுமா? கவர்னருக்கும் பிடிக்காது, சீமானுக்கும் பிடிக்காது, சீமானனுக்கும் பிடிக்காது. நாம் தமிழர் கொள்கையே தமிழ்தாய் வாழ்த்தை மாற்ற வேண்டும். அப்போ இந்த தமிழ்நாட்டில் தமிழ்தாயோட கொள்கையே, தமிழ்நாட்டோட மண்ணின் வாசனையே, தமிழ் மொழியை, தமிழர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பரப்பை அவங்க என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆர்எஸ்எஸ் என்ன கட்டமைப்பில் வைத்திருக்கின்றதோ அந்த கட்டமைப்பில் மாற்ற வேண்டும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரியாரோட எதிர்ப்பு கொள்கை. நான் கேட்குறேன், நீங்கள் கோயம்புத்தூரில் போயிட்டு பாஜக காரங்களை பார்த்தீங்களே, யார் சொன்னா? எங்க நடந்தது? நீங்க ஆர்எஸ்எஸ் மேடையிலே பாரதியாரை போற்றுவோம் சொல்லி மோடியை பார்த்தார் சார் விஜய். மோடியை பார்த்தார். எப்ப பார்த்தாரு? 2014 தமிழக வெற்றி கழகமா பார்த்தாரா, நடிகரா பார்த்தாரா? தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தாரா, முன்னாடி பார்த்தாரு? நீங்க ஆர்எஸ்எஸ் மேடையில இந்த நடப்பு ஆண்டுல ஆர்எஸ்எஸ்க்காக நீங்க மகாராஷ்டிரால பாஜகவோட வேட்பாளர் சிவசேனாவை ஆதரித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த ஆர்எஸ்எஸ், எந்த பாஜக, எந்த பஜனைகள் இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் மக்கள் மத்தியிலே வெறுப்புணர்ச்சியை தூண்டி வன்முறையை தூண்டும் நினைக்கின்றதோ அந்த ஆர்எஸ்எஸ்க்கு இன்னைக்கு நீங்க வந்து ஊண்டுகோலா இங்க செயல்படுறீங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இந்த தமிழ்நாட்டில்? உங்களோட நோக்கம் என்ன? நான் கேட்கிறேன். இன்னைக்கு பேசுறாங்க, பெரியார் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பரப்புனவரை முட்டாள்னு சொல்லிட்டார்ல, கடவுள்னு சொல்லவரை முட்டாள்னு சொல்லிட்டார்ல. இஸ்லாமியர்களே, நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை ஏற்றுக்கிற கொள்கையில் தானே இருக்கிறீங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணணும்? பெரியாருக்கு எதிர்மறையாக மாறணும். இது யார் நினைச்சா? ஆர்எஸ்எஸ் நினைச்சது, பாஜக நினைச்சது, உங்களோட அப்பனா நினைத்தான். இந்தியாவில் 10 தேசத்தில் ஆண்ட பாஜகவினால முடியலன்னு சொன்னா 2% வாக்கு வாங்கி வச்சிருக்க உங்களால தமிழ்நாட்டு மன்றத்தில் ஒருபோதும் முடிய போது இல்லதான் நேசமான உண்மை. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க பெரியார் என்ன வந்து நேதா சொல்லிட்டு போயிட்டாரு. பெரியார் சிலைக்கு கீழே எழுதியிருக்குப்பா. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பேசுவர் முத்தாள், கலவனை கற்பழிக்கவர் முத்தாள்னு சொல்லி சொன்னவர். ஆனா பெரியாரோட மேடையில் பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப பெரியார் வந்து யாரை வந்து குறை சொன்னாரு? எந்த மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து பெரியார் அவர்கள் குறை சொன்னாருன்னு சொன்னா, அந்த பெரியாரை குறை சொல்வது மாதிரி இவர்களோட சித்தாந்தத்தை கொண்டு வராங்க. ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குது? ஆர்எஸ்எஸ்னால இந்த தமிழ்நாட்டில் வந்து காய் நகர்த்த முடியல, ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமியர் வாக்க பெற முடியல, ஆர்எஸ்எஸ்னால தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர் வாக்க பெற முடியல. அப்போ என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்றாங்க. பெரியார் கையில் இருக்கிற கம்பு தான் எங்க மாவீரர் மரியாதைக்குரிய பிரபாகரன் அவர்களின் துப்பாக்கின்னு பேசலையா நீங்க? இப்போ உங்களோட உள்நோக்கம் என்ன? அப்போ உள்நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் சீமான் அவர்கள் இந்த சனாதன கொள்கையை, இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை எப்படி வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் சம்பத்னால இந்த மண்ணில் விதைக்க முடியல, ராமரவிக்குமாரால விதைக்க முடியல, அப்பா மோடினால விதைக்க முடியல, அமித்ஷானால விதைக்க முடியல. அப்ப என்ன நினைக்கிறாங்க? தமிழர் ஆள வேண்டும். ஓபிஎஸ் தமிழர் தானே,
நீங்க யாரை தமிழர்னு சொல்ல வரீங்க? உங்கள் உள்நோக்கத்திற்காக இந்த நாட்டில் எதையோ விதைக்கணும்க்காக ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவாக நாம் தமிழர் இயக்கம் தொடர்ச்சியாக செயல்படுதா இல்லையா? அதை நீங்க வந்து ஆர்எஸ்எஸ் மேடையில் நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் பிரச்சாரம் செய்தாரா இல்லையா? இவங்க சொல்லக்கூடிய கொள்கை, இவங்க சொல்லக்கூடிய பொருளாதாரம் தமிழ்நாட்டு அரசியல எடுப்பட. நான் கேட்கிறேன், நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் அரசாங்க வேலைன்றீங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு அரசாங்க வேலைன்னா ஒரு வீட்டுக்கு 2 ஆடை கொடுக்கணும், ஒரு மாடை கொடுக்கணும். மாடோட விலை 20,000, ஆடோட 2 விலை 10,000. அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடு பால் கறக்க கொடுக்கறதுக்குள்ள, ஆடு குட்டி போடுறதுக்குள்ள அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். இதெல்லாம் இந்த பொருளாதாரம் இந்த நாட்டு தமிழ்நாட்டில் எடுபடாது. நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காக இதை பேசுறீங்க என்ற சந்தேகமா இருக்கின்றது. முழுக்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பாஜக செய்யக்கூடிய நிகழ்வை இவங்க செய்யறாங்களோ சந்தேகம் இருக்கின்றது. வரும் தேர்தலில் நீங்க பார்க்க தான் போறீங்க, மக்கள் உங்களுக்கு பாடம் போட்டு தான் போறாங்க. நன்றி, வணக்கம். நன்றி திரு முஸ்தபா அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பவனம் கார்த்தி அவர்களை அன்போடு பேசுகிறார். கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டாச்சு. இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பு எங்க கொடுத்தாரு? சர்க்கார் படத்தை கொடுப்பாரு, மெர்சல் படத்தை கொடுப்பாரு, கத்தி படத்தை கொடுப்பாரு. நிஜத்துல வந்து ஒளி வாங்கிட்டுனா கத்தியை காட்டினது போல ஓடுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். 26 வரப்போவதில்லை. 26 பிறகு எங்க நீங்க இருக்கீங்க, நாங்க எங்க இருக்கணும் பார்க்க தானே போறோம். ஒண்ணு வேணாங்க. ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி. விஜய வாய் திறந்து நான் பாஜகவை கண்டிக்கணும் விஜய் சொல்லுங்க. ஜனநாயகன் படத்துக்கு எங்க அண்ணன் சீமான் தான் பேசினாரு. உங்க அண்ணன் விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கல. வாய் திறப்பாரா? பாஜக பேசுவாரா? திருப்பரங்குன்ற விவகாரத்துல தாவேகா நிலைப்பாடு என்ன? எப்போதும் வந்து இந்த பாஜகவோட பி டீம், ஆர்எஸ்எஸ் அடியாள், இந்துத்துவ கைகூலி இந்த முத்திரை தொடர்ச்சியாக குத்தி வர்றாங்க. அதில் வந்து 2018ஆம் ஆண்டு ஐயா கமலஹாசன் கட்சியுடன் வந்தப்ப இதே அண்ணன் திருமா சொன்னாங்க, கமலஹாசன் பாஜகவின் பி டீம், ஆர்எஸ்எஸ் அடியாள்னர். ஆர்எஸ்எஸோட பிள்ளை நீங்கள் சொல்றாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த மூத்த பிள்ளை கமலஹாசன். அந்த பிள்ளை இன்னைக்கு அறிவாளை தவழ்ந்துகிட்டு இருக்கு. அதை பராமரிக்கிறது அண்ணன் திருமாவளவன். நீங்க பாஜக ஒரு கூட்டணி வைக்காத கட்சியா? 2001 தேசிய ஜனநாயக கூட்டணியில இதே விசிக்கு அங்கம் வைத்தது. காரைக்குடியிலிருந்து ஹெச்ராஜா வெற்றி பெற்றாரு. கடலூர் மங்களூர் தொகுதியிலிருந்து திருமா வெற்றி பெற்றாரு. ஹெச்ராஜா பெற்ற வெற்றியில திருமாவோட வாக்கு இருக்குது, அதாவது விசிகான் வாக்கு இருக்குது. அதே போல பாஜக பெற்ற வெற்றியில விசிகான் வாக்கு இருக்குது. அதே போல வந்து 2002 குஜராத் இனப்படுகொலை நடந்தப்ப அன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் வெளியேறினார், மத்திய அமைச்சரை விட்டு வெளியேறினார். ஆனால் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறாம அந்த கூட்டணியை தொடர்ந்தவர் அண்ணன் திருமா. பாஜகங்கிறாங்கல்ல, இவங்க கூட்டணியில் வந்து உத்தவ் தாக்கரே இருக்காரு. அந்த உத்தவ் தாக்கரே இந்துத்துவ ரத்தத்தில் ஊறி கிடக்கு, சாவர்கர் என் கடவுள் என்று முழுங்கிறார். இந்துத்துவ ரத்தத்திலே ஊறி கிடக்குன்னு சொன்ன உத்தவ் தாக்கரே சங்கி இல்லையா? நாங்கள் இந்துக்களே இல்லை என்று சொல்ற நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் சங்கியா? இது என்ன தர்க்க நியாயம்? நீங்க பெரியார்னு சொல்றீங்கல்ல, பெரியாரை வந்து யாராலையும் வந்து சுவீகரிக்க முடியாதுன்னு. பெரியாரை வந்து வலதுசாரிகள் ஆர்எஸ்எஸ் பாஜக படிக்கல. அவன் படிச்சான்னா முதல்ல எடுத்துக்குவான் நம்மளுன்ட்டு. ஏன்னா இஸ்லாமிய சொந்தங்களை நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ என்று சொன்னவர் இதே பெரியார். இவர அந்த செய்தி அண்ணன் சானவாஸ் தெரியுமா? இன்னைக்கு பாஜக சொல்றது ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம், ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே வரி, ஒரே ராணுவ தளபதி, ஒரே பொது விநியோகம், ஒரே சந்தங்குது. அதே போல இந்த நாட்டில் ஒரே கட்சி இருக்கணும், ஒரே இனம் இருக்கணும், ஒரே மதம் இருக்கணும். இதை சொன்னவர் பெரியார். இவர இந்த பெரியார் இவரை நாங்க விமர்சிச்சோம்னா இவங்க என்ன சொல்லுவாங்க? சங்கிம்பாங்க. 2002 விசிகாவோட அதிகாரப்பூர்வ ஏடா இருக்கக்கூடிய தாய்மண் இதழில் 9 மாதங்கள் வந்துச்சு. பெரியார் மறுபரிசீலனைங்கிற தலைப்பில் கற்ற பெரியாரை விமர்சிச்சு அந்த கற்ற 9 மாசம் கழிச்சு முடிக்கப்படுது. முடிக்கிறவ எப்படி முடிக்கிறாங்கன்னா, இந்த கற்றை முடிக்கப்படலாம், ஆனால் பெரியார் மீதான தலித்துகளின் பரிசீலனை தொடர்ந்து கொண்டே இருக்க முடிக்கப்படுது. பெரியாரை முழுவதுமாக, அம்பேத்கரை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட ரவிக்குமார் பெரியாரை கடுமையாக விமர்சிச்சார்னா காரணம் என்ன? பெரியாரோட சறுக்கல், முரண்பாடு, குளறுபடி. அதனால பெரியாரை விமர்சிச்சா சங்கின்னு சொல்லாதீங்க. பெரியாரை படிச்சான்னா சங்கியை கொண்டாடுவான். அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன சொல்றோம்? தமிழர்கள் இந்துக்களே இல்லைங்கிறோம். தமிழர்கள் இந்துக்களே இல்லைன்னு சொல்றது பாஜகவை ஆதரிக்கக்கூடியதா? பாஜக எதிர்ப்பான். முருகன் இந்து அல்ல, சிவன் இந்து அல்ல. எந்த கட்சி சொல்லுது? நாம் தமிழர் கட்சி சொல்லுது.
அவன் ராமன் என்று பேசிய போது நாங்கள் ராவணன் பேசுறோம். ஆனா திமுகவை சேர்ந்த ரவி என்ன சொல்றாரு? திராவிட மாடலின் முன்னோடி ராமர், திராவிட மாடலின் முன்னோடி ராமர், அம்பேத்கருக்கு, பெரியாருக்கு, அண்ணாவுக்கு முன்னோடி ராமர். எனக்கு வாய்ப்பு கிடைத்தா நான் அயோத்திக்கு போவேங்கிறாரு. யாரு? ரகுபதி. அது கொடுத்து இவங்க நிலைப்பாடு என்ன? ஆர்எஸ் தலைவர் மோகன் பகவத் இதே மதுரைக்கு வந்தப்ப அன்னைக்கு வந்து அவர் போராடினா சாலையை சரியாக முடி பார்த்துக்குங்க, தெருவிளக்கு சரியாக முடி பார்த்துங்க அப்படின்னு சுற்று வைக்கப்பட்டது இதே திமுக அரசு. ஆர்எஸோட சேவை பிரிவு சேவா பாரதி, அந்த சேவா பாரதியை தலைமைச் செயலகத்துக்கு அழைச்சி கொரோனாவுக்கு தன்னார்வல் கூட்டத்தில் பங்கேற்க வச்சது இதே திமுக. அது கொடுத்து உங்க பார்வை என்ன? திருப்பரங்குன்ற விஷயத்தை நாம் தமிழர் செயல்பாடு என்ன? அண்ணன் சீமானு கேட்குறாங்க. எத்தனையோ மக்கள் வீடுகளில் வந்து என்ன விளக்கு ஏறலை, நீங்கள் அங்கே விளக்கேற்றி என்ன பண்ண போறீங்க கேட்குறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு தேவையான இதை எடுத்துக்கிட்டு அந்த கருத்தை திருச்சி பரப்புறீங்க. திருப்பரங்குன்றத்தை முதல்ல பிரச்சனை ஆக்கிறது யாரு? 2024 ஆண்டு டிசம்பர் 24 அன்னைக்கு அபுதாஹிர்னு ஒருத்தர் போறாரு, வழிபாடு செய்ய தர்காவுக்கு போறாரு. போறப்ப ஆடு கோழி பலிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தடை போட்டது இதே திமுக அரசின் காவல்துறை. அன்னைக்கு தடை போடல, அந்த மத பதற்றம், அந்த சிக்கல் உருவாயிருக்காது. அப்ப பாஜகவுக்கு பாதி போட்டு கொடுத்தது இந்த திமுக தான். அந்த திமுக ஆதரிச்சுக்கிட்டு மேல் பாதியில இன்னைக்கு வரைக்கும் மேல் பாதியில ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்முறை மக்கள் கோயிலுக்கு போக முடியல. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. வேங்கவேல் மக்களுக்கு நீதி கிடைக்கல. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. ஆணவ கொலை தனிச்சட்டம் ஏற்றல. எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. உடுமலைப்பட்ட சங்க மேல்முறையீட்டு வழக்குல, கொலை வழக்கோட மேல்முறையீட்டுல முழுக்க வாதங்களை பலவீனமாக வைத்து அந்த வழக்கு அடுத்த வருஷம் தள்ளி போயிருக்கு. காரணம் யாரு? இதே திமுக. நீங்க திமுக ஆதரிச்சுக்கிட்டு எங்களை செஞ்சுக்கிறீங்க. என்ன நியாயம்? அப்புறம் நிறைவா மதிமுக வந்துடுறேன். அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க. இங்க பாஜக ஆதரிச்சிங்க, வரலாறு மறந்துட்டாரு. 98 அதிமுக வந்து பாஜக கூட்டணி வைக்குது. அந்த கூட்டணியில் ஐயா வைகோ இருந்தாங்க. 99 திமுக பாஜக கூட்டணி வைக்குது. அந்த கூட்டணியில் ஐயா வைகோ இருந்தாங்க. 2001 ஐயா வைகோ தனிச்சு போட்டி போடுறாங்க. தனிச்சு போட்டி போடுறப்ப பாஜக போட்டியிட தொகுதியில் மட்டும் பாஜக ஆதரவு. அப்புறம் 2014 மோடி வந்தா எல்லாம் சரியாடுன்னு சொல்லிட்டு இந்த மோடி ஆதரிச்சு பரப்புரை பண்ணார். 2018 ராஜ்யசபா எம்பி ஆன பிறகு ஐயா வைகோ டெல்லிக்கு போய் அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வாங்கினார். இந்துத்துவ சூத்திரதாரி பாபர் மசூதி இடிச்ச அத்வானி காலில் வைகோ விடலாமா? அதெல்லாம் சங்கீதமா இல்லையா? அப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தீங்கன்னா சங் பரிவார் அமைப்புல ஒன்னா மதிமுக சேர்த்துருப்பாங்க. அவ்வளவு காலம் என்ன சொல்றீங்க? இன்னைக்கு காலையில் ஐயா வைகோ சொல்றாங்க, திமுகவை அழிக்க வேண்டும் நினைச்சவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஐயா கண்ணாடிங்க, அது கண்ணாடி. அதனால பேசுவதற்கு தார்மீகம் வேணும். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் பெரியாரை தொடக்க நிலை ஏற்றுக்கொண்டோம், உண்மைதான். தலைவர் பிரபாகரனுக்கு இணையாக பெரியாரை வச்சிருந்தோம். நாங்கள் பகுப்பாய்வு பண்ணுறோம், மீளாய்வு பண்ணுறோம். தவறு பிழைந்த இது வெளிப்படை அறிவித்துக்கிட்டு நாங்கள் வெளியேற்றுறோம், வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துடுறோம். ஆனால் நீங்கள் 2002 விமர்சிச்சிங்களே பெரியாரை, அந்த நிலைப்பாட்டை எப்போ மாறுறீங்க? அதை சொல்லுங்க. பார்க்குற மக்களுக்கு தெரியும் யார்கிட்ட உளச்சான்று இருக்கு, யார்கிட்ட வந்து உண்மை இருக்கு, நேர்மை இருக்குன்னு. அந்த உண்மை இருப்பதால தான் நாம் தமிழர் கட்சியை எந்த தோல்வியும் பாதிக்காம வளர்ந்து உயர்ந்து நிற்கிறோம். வளர்ந்து உயர்ந்த நாங்கள் 2026 சாதிப்போம். இந்த அவதூறு அழுக்கார்களை முறியடிப்போம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி திரு கார்த்தி அவர்களே. பாஜக பி டீம்ங்கிறீங்க, அவங்களுக்கு பாதை போட்டு கொடுத்ததே நீங்க தான் சார் அப்படின்னு இந்த பக்கம் மாற்றி விட்டுருக்கிறாரு. திரு காரை செல்வராஜ் அவர்கள் பதிலளிப்பார். அவரை அன்போடு பேச அழைக்கிறேன். அண்ணன் சாட்டை முருகன் அவர்கள் பேசுகிற பொழுது எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் ஒன்ஸ் அப்பான் எ டைம் தலைவராக இருந்தார், சாதனைகள் செய்தார் என்று சொன்னார். இந்த 82 வயதிலும் அவர் செய்கிற சாதனையை இந்திய அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் செய்யவில்லை, செய்யவும் முடியாது. அதுக்கு நான் காரணம் சொல்லணும் இல்லையா? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 3 நிலை போராட்டங்களை எல்லா போராட்டங்களிலும் நாங்கள் எடுத்து வருகிறோம். அரசியல் ரீதியான நடவடிக்கைகள், விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், அதற்கு பிறகு நீதிமன்றங்கள். 24 ஆண்டு கால போராட்டம். எப்பொழுது ஸ்டெர்லைட் ஆலையை மூடினாங்க? ஒன்ஸ் அப்பான் எ டைமா? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலா? 24 ஆண்டுகள் போராடி சென்னை நீதிமன்றத்தில் தன்னந்தனியாக 4 மணி நேரம் தன்னந்தனியாக விவாதம் செய்து ஸ்டெர்லைட் ஆலையை மூடிய தலைவன் எங்கள் தலைவர் வைகோ. ஒன்ஸ் அப்பான் எ டைமில் அவர் என்றைக்கும் புலிதான். அவர் அன்றைக்கும் புலி, இன்றைக்கும் புலிதான்.
அந்த புலிதான் 82 வயதிலும் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சியிலிருந்து மதுரையை நோக்கி சமத்துவ நடைப்பயணம். இலங்கைக்கு சென்று வந்த தலைவன் இல்லை வைகோ. 90 நாட்கள் ஈழத்திலே பிரபாகரனோடு தங்கி வந்தவர் வைகோ. நீங்க மற்றவங்களோட ஒப்பிட்டு பேசாதீங்க. இது ஒப்பிட்டு பேசக்கூடிய இடம் இல்லை. ஈழ போராட்டத்தில் யார் பெரியவர் சின்னவர் என்று பேசக்கூடிய இடத்தில் நான் எப்பொழுதும் என்னை நகர்த்திக் கொள்வதில்லை. ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக எவர் குரல் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் 2009க்கு முன்னும் 2009க்கு பின்பும் நாம் தமிழர் கட்சி இந்த ஈழத்தமிழர்களுக்காக செய்த செயல்கள் பட்டியலிட்டு சொல்லுங்க. நீங்க அடுத்து பேசும்போது விவாதிக்க தயார். கல்வி வேலை வாய்ப்பில் உயர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரத்தில் தமிழ்நாடு 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி. அமெரிக்காவினுடைய உயர்கல்வி படிப்பவருடைய சதவிகிதம் என்ன தெரியுமா? வெறும் 41%. தமிழ்நாடு இன்றைக்கு 51%. இந்திய ஆவரேஜ் 27%. இதை சாதித்தது சமூக நீதி. அந்த சமூக நீதியை பேசிய இயக்கம் திராவிட இயக்கம். தொன்மை வரலாறு சிந்துவெளியை பேசுகிற பொழுது சொன்னேன் திராவிட வரலாறு என்று அன்றைக்கு சொன்னோம். இன்றைக்கு கீழடியை மீட்டெடுத்திருக்கிறோம். 5350 ஆண்டு காலம் இரும்பு காலத்தை நிர்வகிக்கிறது திராவிட இயக்கம். நாங்கள் சங்கின்னு அவர் சொன்னோன்னு உங்களுக்கு கோபம் வந்தது. நீங்கள் கோபப்பட்டதில் என்ன தப்புன்னு சொல்ல உங்களுடைய இயற்கை நீங்கள் படத்தான் வேணும். RSS கூட்டம், பாரதியார் விழா, அங்கே போய் என்ன பேசணும்? பாரதியாரை பெருமைப்படுத்தி பேசுவதில் தவறில்லை. நாங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் பாரதியை புகழ்ந்து பேசிக்கொண்டு இருக்க வேண்டும். தமிழ் இனத்தை தமிழ் மொழிமை பெருமைப்படுத்தி பேசிய அந்த பாரதியைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதியை கொண்டு வந்து ஏன் பெரியாரோடு ஒப்பிடுகிறீர்கள்? அந்த இடத்தில் பெரியார் யார்? பெரியாரும் பாரதியினுடைய தளங்கள் வேறு. இந்த அடிப்படை புரியாமல் எப்படி அந்த இடத்தில் நீங்கள் பேச முடியும்? பெரியார் ஒரு அறிஞர், ஒரு தத்துவவாதி. பாரதி சுதந்திர போராட்டத்திற்காக கவிதை எழுதிய 34 வயதில் மரித்து போனவன், இறந்து போனவர். இருவருடைய இடங்களும் வேறு வேறு கூறுகள். இதில் பாரதியோடு பெரியாரை ஒப்பிட்டு பேசியது கொடுமை. தவறிழைத்திருக்கிறீர்கள். அந்த RSS கூட்டத்தில் யாரை எதிர்த்து பேசினால் கைதட்டல் கிடைக்குமோ, யாரை கொச்சைப்படுத்தி பேசினால் ஆர்ப்பரித்து கூட்டம் எழுமோ, அந்த இடத்தில் பெரியாரை பேசுகிறீர்கள், அவர்கள் கைதட்டுகிறார்கள். நீங்கள் அங்கே யாரை பேசி இருக்க வேண்டும் தெரியுமா? யாரை பேசி இருக்க வேண்டும்? தமிழ்நாட்டிற்கு மெட்ராஸ் மாகாணம் என்பதை தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று அரசியல் சமூக ரீதியாக போரிட்டவன் பாரதிதாசன். அங்கே பாரதிதாசனை நீங்கள் பேசி இருக்க வேண்டும். எங்க பேசினார்? அந்த RSS கூட்டத்தில் பேசினாரா? பெரியாரையும் பாரதியும் ஒன்று சேர்த்து பேசிய இடத்தில் பேசினாரா? என்றைக்கு விஜய் திராவிடமும் தேசியமும் என் இரு கண்கள் என்று சொன்னாரோ அன்றைக்கு தான் நாம் தமிழருடைய நிலையில் மாற்றம் வந்தது. இதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். 8% வாக்கு வங்கி குறைந்து விடக்கூடாது என்று ஒரு இயக்கம் நினைப்பது உண்மை. அது அப்படித்தான் நினைக்கணும். குறைந்து போனால் அந்த குறைந்ததை மேனேஜ் பண்றதுக்கு என்ன சொல்றார்? பார்ப்பனர்கள் வாக்குகள் 3% வாக்குகள் தமிழ்நாட்டில். பாஜக ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா நேராக போய் அதிமுக ஓட்டு போடுவாங்க. இந்த RSS கூட்டத்தில் பேசியதன் மூலம் பார்ப்பன சமூக வாக்குகள் 3% வாக்குகளை பாஜக நிற்காத தொகுதிகளில் நாம் தமிழருக்கு வர வேண்டும் என்று திட்டமிட்டு வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசியதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் பேசுகிற தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. கலை, இலக்கியம், மொழி, பண்பாடு என்பதெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. நீ அதற்காக நீங்க வந்து செய்யக்கூடியது ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருப்பது RSSஐ துதிபாடி கொண்டிருப்பது என்பது வாக்கு வங்கி அரசியல் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு காரை செல்வராஜ் அவர்களே. இது நாம் தமிழர் கட்சி பற்றிய விவாதமா, பெரியாரா பாரதியா விவாதமானு தெரியல, அப்படி போயிட்டு இருக்கு. நிறைவாக இந்த அணியின் நிறைவாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு சாட்டை துரைமுருகன் அவர்களே அன்போடு பேசுகிறார். மேடையில் வீற்றிருக்கிற அண்ணன்மார்கள் கடப்பாறை எடுத்து அடித்ததில் 2 பொழந்திருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதற்கு பல விளக்கங்களை தம்பி கார்த்திக் கொடுத்திருக்கிறார். சமூக ஊடகங்கள் வாயிலாக சீமானும் பலமுறை விளக்கம் கொடுத்து விட்டார். நாம் தமிழர் கட்சி 2026
சாதிக்குமா அப்படிங்கிறதான் தலைப்பு. நாம் தமிழர் கட்சி இன்னென்ன காரணத்திற்காக வீழ்த்தப்படணும் அப்படின்னு அதுக்கான காரணங்களை சொன்னால் சரியா இருக்கும். பெரியார் பெரியார் பெரியார். இதை தவிர நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வேண்டாம். நாம் தமிழர் கட்சி கூடங்குளம் அணு உலையில் எதிராக நின்றுச்சு. நாம் தமிழர் கட்சி ஸ்டெர்லைட்ல எதிராக நின்றுச்சு. தூய்மை பணியாளர் பிரச்சனை நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு. மேல்பாதியில் நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு. வேங்கவையில் நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு. கல்குவாரியில, மணல் கொள்ளையில, கனிமவள கொள்ளையில நாம் தமிழர் கட்சி எதிராக நின்றுச்சு அப்படின்னு யாரால பேச முடிஞ்சதா? ஏனென்றால் மக்களின் போராட்டங்களில் நிக்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். சார், இதுவே போதுமேன்றாங்க. நீங்க பெரியாரை எதிர்க்கிறீங்க, ஆர்எஸ்எஸ் மேடையில பேசுறீங்க, அதுவே எங்களுக்கு போதுமேன்றாங்க. அதுதான் அவங்க பேசுறதுதான் தமிழ் தேசியம். ஈழ இனப்படுகொலையில துண்டு துடிக்க மக்களை கொன்றொழித்த காங்கிரஸோடு கரம் கோர்த்து நிக்கிறீங்களா, அதுதான் தமிழ் தேசியம். அதாவது பேசுவதற்கு உடம்புல ஒரு துணிச்சல், ஒரு தைரியம், ஒரு தெம்பு வேணும். பொய்யா பேசக்கூடாது. அதுவும் படித்தவன் சூது செய்தால் போவான் போவான் ஐயோன்னு போவான்னு பாரதி பாடுறாரு. படிச்சுட்டு அண்ணன் காரை செல்வராஜன் போய் பேசக்கூடாது. ஸ்டெர்லைட் ஆலை வைகோவால் மூடப்பட்டதா? 13 தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டு மூடப்பட்டதா? பதில் இருக்கா? தூய்மை பணியாளர்கள் ராம்கே என்ற நிறுவனத்திற்கு தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். சம வேலைக்கு சம ஊதியம். கொரோனா காலகட்டத்திலே ஒட்டுமொத்த சென்னையும் சிங்கார சென்னையாக மாற்றிய என்னுடைய தூய்மை பணியாளர்கள் தாய்மார்கள் ஆகஸ்ட் 15 இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி விட்டார்கள். எங்கே போனார்கள் உங்கள் ஐயாக்கள்? களத்தில் போய் நின்றது எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அன்னைக்கும் இந்த பக்காமாசு வீட்டில் வர வச்சு பார்த்தாரு. உலகத்திலே செத்து போன குடும்பத்தை ரெசார்ட்ல வச்சு பார்த்த நீங்களா அரசியல் பேசலாமா? எப்போதுமே நான் பொதுவா சொல்றேன், எப்போதுமே பர்மிஷன் தந்தா அப்படியே அறுத்து தள்ளிருப்பீங்க. 41 நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் கேட்கிற கேள்விக்கு நாளைக்கு வீடியோ போட்டு பதில் சொல்லணும். உங்களுக்கு தெம்பும் தைரியமும் துணிச்சலும் இருந்தால் என் தம்பி கார்த்திக் கேட்டது போல ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் தராத பாசிச பாஜகவை கண்டிக்கிறேன். சொல்லு. நான் இன்றைக்கே விஜய பத்தி சைலண்ட் மோடுக்கு போயிடுச்சு. இங்க சிஎம் அங்கிள் கேக்குதாங்கள், மோடி அங்கிள் கேக்குதாங்கள் போட வேண்டியதான வீடியோ. இங்க கரூர் பிரச்சனை சிஎம் சார், நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன். வீடு எங்க இருக்கு? ஆபீஸ்க்கு மேல இருக்கு. ஆபீஸ் எங்க இருக்கு? வீட்டுக்கு கீழே இருக்கு. ஏன் அமைதியா இருங்கப்பா. ஜனநாயகம் கவலைப்படாத, படம் வந்துரும், கவலைப்படாத. அண்ணன் ஆளு சானவாசி எப்படி ஜெயிச்சாரு? அண்ணன் விசிகாவோட ஓட்டு மட்டும் விழுந்து ஜெயிச்சாரா? திமுக ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, மதிமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, அந்த கம்யூனிஸ்ட் ஓட்டு, நம்ம 13 கட்சி. இந்த வண்டி இந்த டாடா ஏஸ் வச்சிருப்பாங்க ஜீப், 13 கோடி பறக்கும். ஒத்த கொடி, உலகத்தை ஆண்ட புலிக்கொடி, அந்த கொடியை வச்சுதான் 36 லட்சம் வாக்கு. 2009க்கு பிறகு என்ன செய்தார் ஈழத்துக்கு சீமான்? தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தமிழ் தேசிய தலைவனாக மாற்றியது எங்கள் அண்ணன் சீமான். ஈழத்திலும் இமயத்திலும் பறந்த புலிக்கொடி அங்கே 2009 சரிந்து விட்டது. இனி புலிக்கொடி பறக்காது என்று சிங்களவன் கொக்கரித்த பொழுது இல்லை, உலகம் முழுக்கும் பறக்கும் என்று உலகத்தின் 63 நாடுகளில் அந்த புலிக்கொடியை பறக்க செய்தவன் எங்கள் அண்ணன் சீமான். அண்ணன் திருமாவளவன் எழுச்சி தமிழர், தென்னகத்து பிரபாகரன் என்று கொண்டாடப்பட்டார். இன்றைக்கும் அவர் தலைவர் பிரபாகரனை மதிக்கிறார். அதனால் அண்ணன் திருமாவளவனை நாங்கள் பெரிதும் மதிக்கிறோம். அண்ணன் ஐயா வைகோ அண்ணன் தலைவரை மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் எல்லாம் தலைவர் படத்தை நீங்கள் வந்த பிறகு தலைவர் படம் தெருவுக்கு வந்ததா? அண்ணன் சீமான் வந்த பிறகு வந்ததா? மனசாட்சி சொல்லுங்க. தடை என்றால் அதை உடை என்று உடைத்து பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து வெளிவந்து கட்சி ஆரம்பித்தார் சீமான். அப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதே போல 4 முனை போட்டி. திமுக ஒரு அணி, பாஜக ஒரு அணி, அதே போல அமமுக, பாஜக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, திமுக ஒரு அணி, 3 அணி. அதுக்கு மத்தியில் 4வது அணி. நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். பக்கா மாசு கட்சி ஆரம்பிச்சிட்டாப்ல, பிப்ரவரி 4 கட்சி அறிவிச்சிட்டாப்ல. அறிவிச்ச பிறகு தேர்தலை சந்திச்சோம்.
36,50,000 வாக்குகளை அதே போல இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் என் மக்கள் செலுத்தினார்கள். 2016 இருந்து 2014 வரை நாம் தமிழர் கட்சி ஏறுமுகத்தில் மட்டுமே இருந்திருக்கிறது. எந்த விதமான பின்புலமும் இல்லாமல், சாதிய பின்புலம் கிடையாது, பெரிய மத பின்புலம் கிடையாது, பெரிய திரை கவர்ச்சி கிடையாது. சீமான் ரசிகர் மன்றத்தை கட்சியாக கட்டவில்லை. What bro? This is very wrong bro. What is your problem bro? தங்கச்சி கொஞ்சம் அமைதியா இருங்க தங்கச்சி, இருங்க தங்கச்சி, வெளியே போய் கவலைப்படாதீங்க. ஜனநாயகன் படம் FTFS பாத்திரலாம், கவலைப்படாதீங்க. கவலை தோன்ற உங்க முகங்களின் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? அம்மா என்னடா நிறைய பேசுறாங்களா, துண்டு சீட் இல்லாம பேசுறாங்களா, எப்படி பேசுறாங்க? அது அவங்க அதான் பிரச்சனை. நிறைய பேசுறாங்க, என்னெல்லாமோ சொல்றாங்க, தமிழ் தேசியம்ன்றாங்க, திராவிடம்ன்றாங்க, கச்சத்தீவுன்றாங்க, முல்லை பெரியார்ன்றாங்க. ஆனா துண்டி சீட்டே இல்லாம எப்படா பேசுறாங்க? ஏன்னா படத்துல பாத்தீங்கன்னா இது காத்திலே ஊழல் பண்ண ஊரு, 2G பாப்ல. இங்க பாத்தீங்கன்னா வில்லன நான் சாமி கிட்ட மட்டும் தான் சைலண்டா பேசுவேன், சாக்கடை கிட்ட லம்பாப்ல. ஆனா இங்க மேடைக்கு வந்துட்டா வெண்ணிலவே வெண்ணிலவே வெக்கம் ஏனம்மா, சொர்க்கம் தானம்மா, சின்ன மூக்குத்து பாட்டு பாட ஆரம்பிச்ச மாதிரி ஒரு ஸ்டாண்ட போட்டு மக்களின் பிரச்சனைகளை மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியுமா? தமிழ்நாட்டு அரசியல் களத்துல 3 மணி நேரம் இல்ல, நீங்கள் 30 மணி நேரம் பேசுறதுக்கு நேரம் கொடுத்தாலும் மக்களின் பிரச்சனைகளை, தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய அரசியலை தோலுரித்து போடக்கூடிய ஒரு தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். எங்களுடைய இமாம் சொன்னது போல பிரச்சனையை நாங்க பேசல, பிரச்சனைக்கான தீர்வை பேசுறோம். ஒரே ஒரு கருத்து மட்டும் தான். எல்லாரும் சொன்னாங்க பெரியார் ஒண்ணு போதும்னு. பெரியாரை நாங்கள் விமர்சிக்கல, பெரியாரை கேள்வி கேட்கிறோம். பெரியார் தான் சொல்றாரு, யாரு? ஈவே ராமசாமி தான் சொல்றாப்ல, ஈரோட்டு வெங்கட்ட ராமசாமி தான் சொல்றாப்ல. அவர் ராமசாமின்னு சொல்லக்கூடாது, அவரு கிருஷ்ணரை கேள்வி வைப்பாப்ல, நபிகள் நாயகத்தை கேள்வி வைப்பாப்ல, அவர் இயேசு பிரான கேள்வி வைப்பாப்ல, அவர் எல்லாம் அல்லாஹ்வை எல்லாத்தையும் கேள்வி வைப்பார். அவரை கேள்வி கட்டக்கூடாது, ஏன்னா அவர் மனித புனிதர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. என் பாட்டன் வள்ளுவன், அவனை விட ஒரு பகுத்தறிவாதி இருக்கானா? அந்த ஈவேராவை கேள்வி கேட்கிறோம். என் மொழியை எதுக்கையா காட்டுமுராண்டி மொழின்னு சொன்னீங்க? கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிட ஏறிய சுவையும் நனிபசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று பாடிய என் மொழியை ஏன் காட்டுமுராண்டின்னு சொன்னீங்க? 4 பேர் நம் எதிரிகள் என்று சொல்றாரு. ஏன் சொன்னார்னு ஆளூர் சாணவாசன் சொல்லணும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பிராமணர்கள் நம்மில் கீழானோர், இந்த 4 பேரும் நம்மில் எதிரிகள் சொன்னாரா இல்லையா? ஏன் சொன்னாரு? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பிராமணர்கள் நம்மில் கீழானோர். அந்த நம்ம எந்த நம்ம? திராவிடன் என்றால் தனியார் அந்த பக்கம் நெல்லு, தமிழ முறை இந்த பக்கம் நெல்லு. பெரியார் தான் படிக்க வச்சார், அந்த பக்கம் நெல்லு. எனக்கு எங்கள் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசனாரும் அயோத்தாச பண்டிதரும் MC ராஜாவும் எங்களுடைய ஜீவானந்தமும் சிங்கார வேலரும் எங்களுக்கு சமூக காவலர்கள். பெரியார் படிக்க வச்சார் அந்த பக்கம். எங்கள் கிங் மேக்கர் கர்ம வீரர் எங்கள் தாத்தா காமராஜர் படிக்க வச்சார் இந்த பக்கம் நெல்லு. திராவிடம் அந்த பக்கம், தமிழ் தேசியம் இந்த பக்கம், திமுக அந்த பக்கம், நாம் தமிழர் இந்த பக்கம். 2 பேருக்கு தான் போட்டி. அதை களத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். அண்ணன் பேசுனதை பார்த்தா எனக்கு லாரி தான் போல, அந்த பக்கம் இந்த பக்கம்ட்டாரு. நிறைவாக விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்களை அன்போடு பேசாரு. இல்லை, துரைமுருகன் பேசும்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டினாரு. ஆனால் இங்கே நடந்ததை பார்த்தா தாவேக்காவுக்கு நாம் தமிழருக்கு தான் போட்டி நடக்குது. அந்த சிவகார்த்திகேயனும் சூரியன் மோதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு நடுவில் ஒருத்தர் போங்கப்பா, எனக்கு நாகப்பட்டினத்துக்கு போகணும், நான் 8:30 மணிக்கு முடிச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். நாம் தமிழர் இன்றைக்கு நாம் தமிழராக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பெரியாரை விமர்சித்து விட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க, பார்த்தேன். பெரியாரை இப்படி போட்டிருக்காங்க, போட்டு ஒரு கிராஸ் போட்டுட்டு இவ்வளோ பெரியார்களை போட்டிருக்காங்க. அதே மேடையில் ராமதாஸும் பெரியார், திருமாவளவனும் பெரியார். அது எப்படி 2 பேரும் உங்களுக்கு பெரியார் ஆக முடியும்? மேல்பாதியில் உள்ள நுழையணும்னு போராடுறவரும் உங்களுக்கு பெரியோராகவும், தடுக்கிறவரும் பெரியோராகவும் எப்படி தெரியுது உங்களுக்கு? அங்கே தானே பிரச்சனை. பிரபாகரனை நாங்கள் தான் வெகுமக்கள் மயப்படுத்தினோம். யார் வெகுமக்கள் மயப்படுத்தினா?
வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு வீதிகளில் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழ அரசியலை நெருக்கடி பொழுதில் பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மிகப்பெரிய நெருக்கடி பொழுது 2002 பொடா சட்டம் இருக்கும் போது ஈழத்துக்கு போயிட்டு வந்தார் எங்க தலைவர். 2009 சீமான் அவர்களே எங்கள் மேடையில் நின்றுதான் ஈழம் பற்றி முழங்கினார். அவர் ஈழம் பற்றி முழங்குவதற்கும் பிரபாகரன் குறித்து மேதகு அவர்களை பற்றி பேசுவதற்குமான களத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் தான் அமைத்துக் கொடுத்தோம். அப்ப தமிழ்நாட்டில் பெரியாரும் திராவிட இயக்கமும் ஆற்றிய பங்களிப்பு நன்றியோடு தமிழ்நாட்டு மக்களால் நினைவு கூறப்படுகிறது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும். ஆனால் பெரியாரை ஏன் ஏற்றுக்கிறாங்க? அவருடைய பங்களிப்பை பார்க்குறாங்க. அவர் சும்மா ஒரு பாட்டு பாடிட்டு போனவர் இல்லை. பெரியாரை தனிமைப்படுத்தி விட்டு வஉசியை போட்டிருக்கீங்க, பெரியாரை தனிமைப்படுத்தி விட்டு பாவேந்தரை போட்டிருக்கீங்க, பெரியாரை கட்டங்கட்டி போட்டுட்டு மறைமலடிகளை போட்டிருக்கீங்க. மறைமலடிகளுடைய நாட்குறிப்பு தெரியுமா? இந்த எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். மறைமலடிகள் நாட்குறிப்பு பாருங்க, அதில் எழுதியிருக்கிறார், இந்தி திணிப்பை எதிர்த்து நானும் பெரியாரும் பங்கேற்ற போராட்டம். எப்போ? 1948. 1950 மறைமலடிகள் மறைகிறார். 1948 சொல்ல வரேன் 1950 மறைமலடிகள் மறைகிறார். அவருடைய நாட்குறிப்பு 1948 எழுதி வச்சிருக்காரு. நான் பங்கேற்ற போராட்டத்தில் என்னை தலைமையேற்க சொன்னார் பெரியார் எழுதி வச்சிருக்கிறார். 1950 மறைகிறார்ல, மறையக்கூடிய கடைசி நாள் செய்தி 4/8/1950 பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆடல் அரசுடன் என்னை காண வந்தார். 1 மணி நேரம் உரையாடினோம். அதுதான் கடைசி குறிப்பு. அதுக்கப்புறம் 15/9/1950 மறைமலடிகள் மறைஞ்சு போறார். அப்போ அதுதாங்க. அப்ப அவர் காங்கிரஸ், அவர் யாரை ஆதரித்தார்? சரி, அப்ப காமராஜர் நிலைப்பாடு என்ன? காமராஜர் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? காமராஜர் முரண் முடியுங்களா? அதுதான் கேள்வி. அங்கதான் நீங்க எஸ்கேப் அங்கதான் எஸ்கேப் நாம் தமிழர் எஸ்கேப். நான் என்ன சொல்றேன் விசிக கட்டுரை எழுதிங்களா? ஆமா, நட்பு முரண் ரவிக்குமார் எழுதினார், உண்மை. ஆனால் பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வந்து மறுவாசிப்பு செய்யல. நாங்க பெரியாரை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் தான். எல்லா தலைவர்களையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியதா? எல்லா தலைவர்களையும் செய்வீங்களா? யாரை செஞ்சீங்க? மாப்போசி குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பாரதியாருடைய மற்ற நிலைப்பாடுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன? எத்தனை தலைவர்கள் அப்படி பட்டியல் போடலாம்? அந்த தலைவர்களின் பார்வை என்ன அது சொல்லுங்க. பெரியார் குறித்து மறைமலடிகளை பற்றி நான் சொன்னேன். பாவேந்தரை பற்றி சொல்லவா? ஒவ்வொரு தலைவர் வஉசி என்ன சொல்லியிருக்கார் பெரியாரை பற்றி சொல்லவா? ஒவ்வொருவரும் போற்றி பாடி இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றி பாடி இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வஉசி இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அவர் படத்தை திறந்து வச்சிருக்காரு, படத்தை திறந்து வணங்கி இருக்கிறார். எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு பரிந்துரை பண்றாரு. இது அப்போ யாரிடம் இருந்து இந்த எதிர்ப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் கேள்வி. நீங்க பாவேந்தர்ட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? மறைமலடிகள்கிட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? வஉசிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? திருவிக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? எந்த தமிழ் அறிஞரிடம் இருந்து, எந்த தமிழ் சான்றோரிடம் இருந்து பெரியார் எதிர்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? பிரபாகரனிடம் இருந்து எடுத்துக்கொண்டீர்களா? நீங்களே அண்ணன் சீமான் என்ன வந்து சொன்னாரு, நான் போனேன், என் தலைவரை பார்த்த பிறகுதான், என் அண்ணனை பார்த்த பிறகுதான் எனக்கு சிந்தனை தெளிவு ஏற்பட்டது. என் தலைவர் சொன்னார், அண்ணன் சொன்னார், பெரியாரும் அண்ணாவும் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னார். பேசினாரா இல்லையா? அப்ப யாரிடம் இருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் பெரியார் எதிர்ப்பை? RSS இடமிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களால் பாவேந்தரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, உங்களால் மறைமலடிகளிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, உங்களால் எந்த தமிழ் அறிஞரிடமிருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க மீள்பார்வை பார்த்தா அது வந்து சரியான அரசியல். அவங்க பண்ண மட்டும் எடுத்துட்டு வந்து மீள்பார்வை பார்க்கலங்க. இதை சேகர இயக்க யாரு? RSS யாரெல்லாம் எடுத்துக்குது, யாரை மட்டும் கூண்டுல நிறுத்துதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதே வேலையைத்தான் நாம் தமிழர் செய்கிறது. அதுதான் எங்களுடைய விமர்சனம். கூட்டணியே வச்சிருக்கீங்களே, அது சரியான முடிவு நினைக்கிறீங்களா, தப்பான முடிவு நினைக்கிறீங்களா? திமுக பாஜக கூட்டணி சரியான முடிவா தப்பான முடிவா? அந்த கூட்டணியில் அன்றைக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீசிக்க இருந்தால் இடம் பெற்றுட்டோம். அது தப்பான முடிவா சரியான முடிவா? தப்பான முடிவு. அப்போ ஒரு தவறான முடிவை அல்லது எங்கள் காலத்தில் ஏற்பட்டு விட்ட ஒரு பிழையான முடிவை, எங்கள் ஒரு சூழ்நிலை கருதி நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்ட போது எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு எப்படி சரியான முடிவா? அது எப்படி ஒரு முன்னுதாரணமான முடிவா இருக்க முடியும்? அது முன்னுதாரணமா இருக்க முடியாதுல்ல. அதை கொண்டு வந்து நீங்க திரும்ப திரும்ப பேசி உங்கள் தவறுக்கு அதை ஏன் நியாயப்படுத்துகிறீர்கள்? அது தவறு என்பதனால் தானே 3 முறை மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் விசிகாவும் போகவில்லை, திமுகவும் போகவில்லை.
கடந்த காலத்துல இருந்து பெற்ற படிப்படையில் தானே அந்த முடிவுக்கு வர்றோம். அந்த தவிர நீ செஞ்சிடக்கூடாது, அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது. தோத்தாலும் பரவாயில்லை, எங்க தலைவர் தானே சொல்றாரு, தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவைத்தான் எடுப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த படிப்பினிலிருந்து சொல்லுகிறார்? நான் தான் சொல்றேன், விஜில் மேடல போய் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி அந்த பக்கம் கேட்டிருக்கணும். ஏன் நீங்கள் தப்பித்தவரி கூட பாரதிதாசனை ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் பாரதியாருக்கு மேடை போட்டு என்னை பேச அழைத்திருக்கிறீர்களே, ஒரு முறையேனும் பாரதிதாசனுக்கு இது போல விஜில் மேடையை போடுவீர்களா என்று நீங்க கேட்டிருக்கணும். அவங்க போடாததுல தான் அரசியல் இருக்கு. ஈழ போராட்டத்தை ஒருபோதும் ஒரு பிராமண கடப்பாறையாவது ஆதரிச்சிருக்கிறதா சொல்லுங்க. ஒரே ஒரு பிராமண கடப்பாறை கொண்டு வாங்க. விடுதலை சிறுத்தைகள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். திராவிட இயக்கங்கள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் அதில் காட்ட முடியாது. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? அப்போ நீங்க இந்த இளைஞர்களை யாருக்கு எதிராக திருப்பணும்? ஏன் இவன் ஈழ அரசியல் பேச மாட்டான்? ஏன் இவன் புலிகளை ஆதரிக்க மாட்டான்? ஏன் இவன் பாரதிதாசனை ஏற்க மாட்டான்? சிக்கல் எங்கே இருக்கிறது? இங்கேயா? இங்கே தான் பூரா போராட்டத்துக்கு வர்றாங்களா? கூப்பிட்டா எல்லாத்துக்கும் வர்றாங்களே. இந்த தரப்பில் எதுவும் பிரச்சனை இருக்கா? என்ன சொன்னீங்க? அவர் மொழியை சனியன்னு சொல்லிட்டாரு, தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாம் மோசமாக சித்தரிச்சிருக்கிறாரு. இதை பற்றி பாரதிதாசன்ட்ட கேட்குறாங்க, பாவேந்தர்கிட்ட கேட்குறாங்க. 1960 அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கார், குயில் ஏட்டில் எழுதி வச்சிருக்கார். அவர் பதில் சொல்லியிருக்கார். ஏன் பெரியார் அப்படி சொன்னார், காட்டு முராண்டி மொழின்னு ஏன் சொன்னார்? அப்படி தான் சொல்லுவார் அப்படிங்கிறார், அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறார். தமிழ் அறிஞர்களை ஏன் அப்படி புலவர்களை ஏன் அவர் கேள்விக்கு உட்படுத்தினார்? பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கிறார், பாவேந்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான நியாயத்தை அதை படிச்சுட்டு தான் அண்ணன் சீமானே இதுக்கெல்லாம் பதில் சொன்னார். ஆமா, எங்க ஐயா சொன்னதில் என்ன தவறு? அவர் நம்மளெல்லாம் படிக்கணும்னு சொன்னார். பெரியாருடைய லாங்குவேஜ் அது, பெரியாருடைய மொழி. அண்ணன் சீமான் கூட நம்மளை பார்த்தா வாடா தம்பி அப்படின்னு பார்ப்பல. நான் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பொது இடத்துல என்ன எப்படி வாடா தம்பின்னு நான் கூடுவீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா? நான் என்ன பார்க்குறேன்? அந்த மொழியே பார்க்கல, அந்த உணர்வை பார்க்கிறேன். அவர் என் அண்ணன். மாப்போசியுடைய மொழிக் கொள்கை என்ன சொல்லுங்க, என்ன மொழிக் கொள்கை? ஆனால் அந்த மாப்போசிக்கும் சிலை வைத்திருக்கிறது திராவிட இயக்கம் தான். நம்ம அதுக்காக நிராகரிக்கல. அதுக்காக அமைதிப்படையை வரவேற்க போனது யார் சொல்லுங்க? யார் வரவேற்றா? கலைஞர் போக மாட்டேன்னு சொன்னார், புரோட்டோகால் போகணும். முதலமைச்சர் வரவேற்க போக வேண்டும், போக மாட்டேன் என்று சொன்னார். புரோட்டோகாலே இல்லை, ஐயா மாப்போசி போய் வரவேற்றார். ஆனால் அவர் இப்போ பெரியோரில் வந்துட்டார், பெரியோரில் வந்துட்டார். பிரபாகரனை உயிரோடு கொண்டு வந்து இங்கே தூக்கில் போட வேண்டும்னு சொல்லி தீர்மானம் போட்ட போது சபாநாயகராக இருந்தது யாரு? யாரு? ஐயா காளிமுத்து. அவர் பெரியோரில் வந்துட்டார், பெரியோரில் வந்துட்டார் அவர். அது எப்படிங்க? பிரபாகரனும் பெரியோர், பிரபாகரனை தூக்கில் போடணும்னு தீர்மானம் போட்டவரும் பெரியோர். அது எப்படி வருவார்? பெரியார் பார்த்தீங்களா முஸ்லீம்களை எப்படி சொன்னார்? சரி, ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டார்ல, அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை எடுத்துட்டு அந்த மக்களை அப்படிதான் அணுகி இருக்கணும். இப்போ ஆர்எஸ்எஸ் கோல்வால்கர் முஸ்லீம்கள் குறித்து சொல்லிட்டாரு, ஹெட்கேவார் முஸ்லீம்கள் குறித்து அப்படி சொல்லிட்டாரு. ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் கழித்தும் முஸ்லீம்களை அதே பார்வையோடு பார்க்கிறது, அப்படி அணுகுகிறது, இன அழிப்பு செய்கிறது, வேட்டையாடுகிறது. ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகி இருக்குமா? பார்த்துருப்பாங்களா? அப்போ பெரியார் எந்த காலகட்டத்தில் எந்த கருத்தை சொன்னார்? முன்னையும் பின்னையும் அதுக்கு தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். பெரியாரை பெரியாரின் ஆதரவாளர்களால் வாழ வைக்க முடியாது, பெரியாரை எதிரிகளால் தான் வாழ வைக்க முடியும். பெரியார் எதிர்ப்பு பேசக்கூடியவர்களால் தான் நிற்க முடியும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், நாம் தமிழின் அரசியல் ஒரு செழுமையடைந்த அரசியலாக, மக்களுக்கு பயனுள்ள அரசியலாக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு வாதாடுகிற அரசியலாக இருந்தால் நீங்கள் எங்கள் தோழமை சக்தி. ஆனால் நீங்கள் நம்முடைய அசல் அடிப்படை கூறுகளை தகர்க்கக்கூடிய, எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய, இனப்பகைவர்களுக்கும் மொழிப்பகைவர்களுக்கும் வலுவூட்டக்கூடிய அரசியலை செய்தால் உங்களையும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் அப்படி பார்க்கல, பார்க்க வைக்கிறீர்கள் நீங்கள். நன்றி. நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா அப்படின்னா, ஒரு ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒரு கட்சிக்கு ஒன்று இருக்குல்ல, அதை நாம் எடுத்து பார்க்கும்போது 1% ஆரம்பித்து 2% போய் 4% 6% இன்னைக்கு 8% நிற்கிது நாம் தமிழர் கட்சி. முக்கியமாக ஏன் இது கவனிக்கத்தக்க ஒரு பயணம், கவனிக்கத்தக்க ஒரு முன்னேற்றம் அவர்களுக்கு அப்படின்னா, கூட்டணியே வைக்கல.
எந்த கட்சியும் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா ஒரு தேர்தல் 2 தேர்தல் தனியாக சந்திப்பாங்க. இதுதானே நம்ம பொதுவாக பார்க்குறது, நம்ம ரியாலிட்டியே பேசுவோம். ஒரு 5% வாக்கு வங்கி வந்துடும், ஒரு 6% வாக்கு வங்கி வந்துடும். கேப்டன் விஜயகாந்த் 8% வாக்கு வங்கி எடுத்தார். அடுத்த தேர்தலில் கூட்டணி வச்சுருவாங்க, ஏன்னா நமக்கு எம்எல்ஏ வேணும். அவர் அப்படி அந்த வகையில் திரு விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் உயர்ந்தார், மாற்றுக்கருத்து இல்லை. அதுவும் ஒரு பாதை தான், அதை நம்ம இங்கே விமர்சிக்கலை. ஆனால் அதை செஞ்சு மேலே வந்த கட்சிகள் இருக்கிறது. கூட்டணியே வைக்காம 1லேருந்து 8% 15 ஆண்டு காலத்தில் வந்திருக்கிறாங்கன்னா அது கவனிக்கத்தக்க விஷயம். சரி, நிறைய அவங்களுடைய பாலிசிஸ், அவங்களுடைய விஷயங்கள் என்ன, கொள்கைகள் என்ன, எல்லாத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் பார்வைக்கு. அது ஏற்கிறவங்க வாக்களிக்க போகிறாங்க, ஏற்காதவங்க விட்டுற போகிறாங்க. எலிஃபெண்ட் இந்த ரூம்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயத்துக்கு வா. இப்போ விஜய் வந்தனால என்ன ஆக போகுது? டெமோகிராஃபி எல்லாருக்கும் தெரியுது இல்லை, 2 கூட்டத்துலேயும் போகக்கூடிய ஒரே ஏஜ் குரூப் உள்ள இளைஞர்கள். அந்த யூத் ஓட் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு தான் இவங்க 2 பேர் போட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பொது மனநிலை, பொது பார்வை இருக்குது. அப்போது நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் எல்லாருடைய ஓட்டையும் கொஞ்சம் எடுக்க போகுது. அப்போ அதில் நாம் தமிழர் ஓட்டும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் நம்ம இப்போ எதை வச்சு பேச முடியும்? இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி எப்படி பயணித்து வந்திருக்கிறது, எவ்வளோ ஓட்டு பெற்றிருக்கிறது, இது நிற்குமா நிற்காதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் திரு துரைமுருகன் அவர்கள் இங்கே சொன்னது போல் 3 முனை 4 முனை 5 முனை பல முனை போட்டிகளை பார்த்தும் கூட அவங்க இன்றைக்கி 8% வரைக்கும் வந்து நின்றுருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறி இருக்கிறாங்க. இன்னைக்கு இதில் அவர்கள் வாக்கை தமிழக வெற்றி கழகம் டென்ட் பண்ண போதா, இல்லை அதிமுக டென்ட் பண்ண போதா, இல்லை திமுக அதுலேருந்து எடுக்க போதா, இல்லை மாறாக இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஓட்ட திரு சீமான் அவர்கள் எடுக்க போகிறாரா? இது எல்லாமே மக்கள் பார்வைக்கு விட்டிருக்கக்கூடிய விஷயம். அவங்க வைக்கக்கூடிய கொள்கைகள், அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள், இதையெல்லாம் பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. அந்த செயல்பாடுகள் ரீதியாக 2026 நாம் தமிழர் கட்சி சாதிக்குமா சறுக்குமா, இந்த 8% மேலே போகுமா கீழே போகுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம்.